போயிடாதீங்க. எஸ்டிஆர் எல்லாருமே லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப எதிர்பார்த்தோம். எஸ்டிஆர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நினச்ச அளவே இல்லைண்ணா. நல்லாவே இல்லை ப்ரோ. உண்மையாகவே ஒரு சிம்பு ஃபேனை எல்லாருமே பார்த்தோம். உண்மையாகவே எப்படி சொல்கிறது, ஒரு அஞ்சான் படம் மாதிரி இருக்குது. இதுக்கு தேவையில்லாத இது இவ்வளோ பில்டப்லாம் தயவு செஞ்சு கொடுத்துருக்கான ஒன்றுமே இல்லை படத்தில். விண்வெளி நாயகன் பாட்டெலாம் போடவே கூடாது இந்த படத்தில். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்தியன் 2க்கு அப்புறமும் அந்த மறுபடியும் ஒரு ஒஸ்ட்டு படம் இது, வேலைக்கு ஆகாது சுத்தமாக. தயவு செஞ்சு வேறு ஏதாவது நல்ல படம் பேசாமல் மாமனே திருப்பி போட்டு ஓட்டலாம் போல இவங்க. நல்லால டிசப்பாயின்மெண்ட், பெரிய டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. இல்லைண்ணா, எனக்கு ஒர்க் ஆகலை. எனக்கு பெருசாக எதுவும் ஒர்க் ஆகலைண்ணா. படம் நல்லா இருக்கு. நல்லா இல்லை ஒன்றுமே புரியல. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சீரியஸாக செம்ம லேகு. அது ஃபுல்லாக விண்வெளி நாயகன் சாங்லாம் எப்போயும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கிளைமேக்ஸில் லாஸ்ட் எண்டு போர்ஷனில் வைக்கிறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் ஃபுல் லேகு, சீரியஸாக ஒர்த் இல்லை. எஸ்டிஆர் பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் ஆனால் படம் ஃபுல்லாக ஸ்டோரி ஃபுல்லாக மொக்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது? எப்படி இதை அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. த்ரிஷா எங்கே வந்தாங்க, எதுக்கு போனாங்க ஒன்றுமே தெரில. திடீர்னு குண்டு வெடிச்சு செத்து போயிடுறாங்க. ஆல்பம் நல்லா இருந்துச்சு, பட் எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. சுமார் தான் படம் எப்படி இருந்துச்சு? மட்டும்தான் வேறு ஒன்று மணிரத்னம் படம் மாதிரியே இல்லை. கமல்ஹாசன் ஆக்டிங், அப்புறம் சிம்பு வயசுலாம் இருக்குது. பட் ஆனால் படத்தில் ஸ்டோரி லைன் பெருசாக அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ மருதநாது கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகாநதி படத்தில் ஒரு கேரக்டர் மீசெல்லாம் இருப்பார்ல, அந்த கேரக்டர் ஆரம்பித்து மருதநாயகம் படத்தோட கேரக்டர் வரைக்கும் பண்ணியிருக்காரு. கெட்டப் போட்டிருக்காரு. ஒரு கெட்டப்பும் ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு. அது எப்படி நீங்கள் படத்தில் ஃபீல் பண்ணுறீங்க? அட்லி படம் மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லா படத்தையும் சில இதெல்லாம் காப்பி விவேகம் படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்னோ மேலேருந்து கீழே உள்ளதெல்லாம் அவர் நடக்கிறது, அது அந்த கமலஹாசன் இப்போ புதுசாக வந்துருக்கு தக்கல் படம் பார்த்துட்டேன். படம் வந்து பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து சீனியரு, ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒன்றும் கண்டென்ட் இல்லை. கமலஹாசன் ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும், அதனால் கமலஹாசனையும் ஆப்போசிட்டாக ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணுவாங்க. சரி, மணிரத்னமும் கமலஹாசனும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் கொடுத்தா மாதிரி தெரியல. மியூசிக் ஆவரேஜ், ஏஆர் ரஹ்மான் அவர் ஓகே, மற்றபடி ஒரு மெசேஜாகவும் எதுவும் இல்லை படத்தில். இல்லை என்ன கான்செப்ட்னே புரிய மாட்டேங்குது. ஆமாண்ணா, படம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைண்ணா. படம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. என்ன கதை, எதுக்கு படம் ஃபுல்லாகவே ஒன்றும் புரியறதில்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உட்காந்து தான் கொஞ்சம் தூக்கம் வருது தான் செய்யுது. பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் சொல்கிறோம் இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம் தான். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா இதுதான் ஒரு வாட்டி பார்க்கலாம் மேக்ஸிமம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், மணிரத்னம் ஓகே ஒரு வாட்டி. ஏன்னா விக்ரம் பார்த்துட்டு இது பார்த்துட்டு வந்தீங்கன்னா 200% ஒரு வாட்டி பார்க்கலாம்.